என்னுடைய திருவடி சிறப்பை யார் உணர முடியும் அப்படின்னா அதுக்கு தக்கவர்கள் யார்? இறைவனுடைய திருவடிகளை வணங்க தகுதியுடையவர்கள் யார் என்று எல்லாராலும் இறைவனுடைய திருவடிகளை வணங்க முடியுமா என்று இருக்கிறது. ஏன்னா அது கேட்க தக்கவர்கள்னு சிலர் இருக்காங்க. மைக் ஆன்ல இருக்கீங்க, நோட் பண்ணிக்கீங்க. ஆக இறைவனுடைய திருவடியை எல்லோரும் காண முடியுமா, கண்டாலும் வணங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு ஒரு தகுதியுடைமை வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி. ஆட்பாளருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகிலில் அளவில்லை கிடக்க வேண்டும். கோட்பாளனவும் வினையும் உருகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்க. யாரிடத்தில் இறைவனுடைய திருவடி பெருமையை பேச வேண்டும் அப்படின்னு இந்த தகுதி நிர்ணயம் பண்ற நம்முடைய தேவாரத்திலே நம்முடைய திருநாவுக்கரசடிகள் யாரால் இறைவனுடைய திருவடி பெருகணும்? ஒரு முட்டா பையகிட்ட போய் நம்ம 1ஆம் கிளாஸ் குழந்தை கிட்ட போய் நம்ம பிஹெச்டி பாடம் எடுத்தா என்ன புரியும்? இல்ல 2வது பாடம் எடுத்தா என்ன தெரியும்? தெரியாது இல்லையா? அதுபோல இறைவனுடைய பதியினுடைய திருவடி பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். அதாவது நடுவு நிலையில் உள்ள அறிவார்ந்த சிந்தனையுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இறைவனுடைய 8 அருட்பண்புகளும் அவ் அருட்பண்புகள் பற்றி ஆட்கொள்ள தகுதியுடையவரை எவ்வாறு ஆட்கொள்வார் என்பதையும் ஆராயத் தொடங்கினால் அதற்கு அளவு கிடையாது. கேட்டல், கருதல் என்று 4 அளவை உண்டு. இறைவனுடைய திருவடிகளை தெரிந்து கொள்வதற்கு இப்படி ஒரு தகுதி வேண்டும். எப்படின்னா, நீங்க நடுநிலைமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொன்னால் எவ்வாறு நிறை குறை சரி சமநிலை வரும் பொழுது தெளிவடைகிறதோ அந்த நிலை அந்த கேட்பவருக்கு இருக்க வேண்டும். ஆக நடுநிலையில் உள்ளவர்களே இந்த இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு தகுதியுடையவர்கள். அப்படி அவன் அருட்பண்புகள் பற்றி யாருக்கு சொல்லணும்னா அவரை ஆட்கொள்ள இறைவன் வகை செய்து அவர்களை ஈர்த்து ஆட்கொள்வார். ஈர்ப்பு என்னை ஆட்கொண்ட எந்த குதிரை வாங்க போறார் தகுதியுடையவர்கள் சாமி கூப்பிட்டு மணிவாசருக்கு உபதேசம் செய்வார். ஆக அவன் என்ன செய்கிறார்? சாமி நடுவுநிலையில் உள்ள இறைவனுடைய திருவடியை வணங்க நினைப்பவர்களுக்கு அவன் அவ்வருட்பண்புகளை யாரிடம் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து அவர்களிடத்திலே காண்டல், கருதல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று 5 நிலைப்படுத்தி ஆட்கொள்வார். அதனால் நாம் என்ன செய்யணும்னா இதை பற்றி பெருசா பேசிக்க தேவையில்லை. அவன் கேட்கல, இவன் கேட்கல, அவர் உணரல, இவர் உணரல, என்ன இப்படி நம்ம அதை பத்தி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன சரி? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுகொள்வது? 9 கோள்கள் நவகிரகங்கள் வாயிலாக இந்த உயிர் உடலில் இன்ப துன்பங்களை நுகர்கிறது. என்ன அப்படித்தானே?
இவங்களுக்கு சுக்கிர திசை நகையெல்லாம் ஒட்டிக்கும். அது ஒரு மேக்னெட்டிக் பவர். ஜாதக ரீதியா சுக்கிர திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு பெரும் செல்வம், நகை, போக்குவரத்து எல்லாம் வரும். நீதி தேவனாகிய சனியுடைய ஆட்சி வரும் பொழுது அவர் அது உங்களுடைய நீங்க பொருளீட்டி உங்க மேல ஒட்டி இருக்கிற நகை, பணம், காசெல்லாம் அதர்மமா தர்மமானு பார்த்துட்டு அவர் நிழல் கிரகங்கள் 2 அடியாட்கள் வச்சிருப்பாங்க. சத்தம் போட தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தராவது காயப்படுத்தி விட்டுட்டு போயிடுவார். ஒண்ணு ரோட்ல போட்டு தேய்ச்சிட்டு போயிடுவார். ஆமா. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சாமி ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்து நீ இந்தந்த காலகட்டத்துல இந்தந்த உயிரை இப்படி இப்படி உதைச்சி அல்லது அன்பு காட்டி இப்படி பொருளை கொடுத்து திருத்தி நம்மை பற்றிய நினைவை வரச்சி என்று சாமி என்ன பண்றார்? இந்த 9 கோள்கள் வாயிலாக இந்த உலகில் வந்து அடைந்த உயிர்கள் இன்ப துன்பங்களையும் அவற்றுக்கு காரணமாகிய நல்வினை தீவினைகளும் நாம் உணர்ந்து அதை அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது இறைவனுடைய திருவடி. ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு 12 ராசி 12 கட்டை இருக்கும் ஜாதகத்துல. ஏன்னா இந்த ஜோதிட நூலை அருளியவர் சிவருமான். என்ன ஆரங்கம் 4 வேதமானாய் போற்றி. இறைவன் வேதத்திலே 6 அங்கங்களை வைக்கிறது. அது முதலாவது ஜோதிடம். நேரம், காலம், நியதி இதை சார்ந்துதான் எல்லாம் நடக்கும். ஏன்னா திருவடியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்மால இந்த திருவடிக்கு சொந்தக்காருடைய சில நற்பண்புகளையும் அவர் எப்படியெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்தி உதைப்பாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஆக அவர் என்ன செய்யறாரு? 12 ராசி 12 பேரை நிறுத்தல. 3 இடத்துக்கு கேப் விட்டுட்டு லக்னாதிபதினு ஒருத்தரை வச்சு என்ன மீதி பேரை ஒருத்தர் 2 பேரை நிலையான வீடு மாதிரி பக்கத்து வீடா கொடுத்து இந்த குரு சனி இவங்கெல்லாம் அப்பப்ப அங்கங்க அனுப்பி இந்த உயிருக்கு பாடம் நடத்துவார். இந்த டைம்ல உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைங்க, இந்த தொழிலை தொடங்காதீங்கன்னு ஜோதிடர் சொன்னா அந்த ஜோதிடர் காசுக்கு சொல்றாரோ எதுக்கு சொல்றாரோ அவர் தலைவிதி ஜோதிடம் சொல்லி சோறு தின்னு வயிறு வளர்க்கணும்னு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஜோதிடத்தின் படி, அதாவது உங்க ஜாதகத்தை தெளிவா கணிச்சு அந்த பொருளை முதல்ல எல்லாரும் வீட்டுல எல்லாருமே நம்ம பெரியவங்க எல்லாருமே ஜோதிடம் பார்ப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே எங்க சின்ன தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு எந்தெந்த வயசுல எங்க அம்மா போவாங்க, அப்பா போவாங்க, என் தங்கைகள் போவாங்க, எப்ப நான் பிச்சைக்காரனாவேன், எப்ப வசதியாவேன் எல்லாமே அவர் எழுதி வச்ச மாதிரி அப் டு டேட் நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட இதை பத்தி வினோத் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆக நம்ம இந்த முட்டாள்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழுடைய ஒழுக்கங்களை பார்த்து பொறாமைப்பட்டு இந்த தமிழுடைய கல்ச்சரை அந்த அறிவார்ந்த விஷயங்களை ஒழிப்பதற்காக ஜோதிட முட்டாள்தனம், அது முட்டாள்தனம், இது முட்டாள்தனம், முட்டாள்கள் தானே அப்படியே நம்பிட்டோம். என்ன எல்லாம் நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்களா வீட்டுக்கு நம்ம பெரியவங்களே ஜோதிடம் கணிப்பாங்க. அறிவார்ந்த விஷயம். ஏன்னா இந்த உலகம் 3 ஆள் இயங்குது. நேரம், காலம், நியதி. இந்த நேரம், காலம், நியதி 9 கிரகங்களை சார்ந்து நிகழ்கிறது. என்ன என்னைக்கோ இப்ப இந்த 21ஆம் நூற்றாண்டுல உலகத்தின் மைய புள்ளி சிதம்பரத்துல சாமி நடராஜாவுடைய தூக்கிய திருவடியில இருக்குன்னு கண்டுபிடிச்சதை பெருசா பேசுறோம். அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சாமியை நிறுவனம் நம்ம தெரிய அறிவுத்தன்மை நமக்கு கிடைக்காத பண்ணிட்டாங்க இந்த புத்திசாலி திராவிட திருட்டு கூட்டங்கள். இவங்க எல்லாம் ஒழுக்க குறைவான மனிதர்கள். பல தாரங்கள், ஒரு பெண் பலர்கிட்ட போவாரு, ஒரு ஆண் பலர்கிட்ட போவான், அடுத்தவன் மனைவி கூட்டி ஆட்சி செய்வான். இவனுங்கெல்லாம் வந்து ஒழுக்கமிக்க தமிழ் சமுதாயத்தை நான் தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு தமிழர்களை பட்டு முட்டாளாக்கி நம்முடைய வாழ்வியல் நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் சிதைச்சிட்டாங்க. அதனாலதான் இங்க இதை பேச வேண்டியிருக்கு. ஏன்னா சிவருமான் வடநாட்டுக்காரன் தான். தென்னாடுடைய சிவன் திருமுறையில கோயில்ல உட்கார்ந்து கூவுன்னு கூவிட்டு வடநாட்டுக்காரன் நம்பிட்டு சிவனை விட்டவன் நிறைய பேர் இருக்கான். ஆக இந்த ஜோதிட நூல்களின் ஆசிரியர் சிவபெருமான். 6 அங்கங்களாக இந்த வாழ்க்கையை அமைத்தவர் சிவபெருமான். அந்த எவ்வாறெல்லாம் இந்த உயிர் எந்தெந்த காலகட்டத்தில் எதை அனுபவிக்க வேண்டும் என்று நியமனம் செய்து அதிலே நேரம், காலம், நியதி என்று நியமித்து
அந்த 12 கட்டங்கள் இந்த நவகோள்களை வந்து நம்ம செய்த பாவ புண்ணியம், நம்ம அப்பா அம்மா, என் பையன் நான் ஊரை சுத்தியும் லஞ்சம் அடிச்சு ஆசியாவில் கோடீஸ்வரர் ஆயிட்டேன், எனக்கு இதை தொடர்ந்து சொத்தை காப்பாத்துற மகன் வேணும்னு அப்பன் கேட்டு மகன் கேட்டு பேரன் கேட்டு இப்படி கேட்க கேட்க அதை கொடுத்துட்டே இருப்பார். ஆனா இவங்க நம்ம எதை மறந்துருவோம்? ராஜராஜ ஆச்சரியமான விஷயம். ஆக அங்க என்னன்னா இந்த கோள்கள் அந்த எல்லாம் அமைத்த தலைவிதி. நான் சொல்ல திருநாவுக்கரசர் சொல்றாரு, என்ன உலக வாழ்வியலால் நுகரப்படும் இன்ப துன்பங்கள் நவகிரகங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த நல்வினை தீவினைக்கு ஏற்க கோள்கள் சேர்க்கை அமைத்து அப்படிப்பட்ட தாய் தந்தையரை கண்டு அவங்க வீட்டுல பிறக்க வச்சு நம்மள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் 30 வருஷம் வசதியா வாழ்ந்தவ கடைசி 40வது வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்ன ரொம்ப ஏழ்மையில இருந்தவே திடீர்னு பார்த்தா ரொம்ப வசதி ஆயிடுவாங்க. லண்டன்ல வீடு வாங்கி பண்ற வேலைதான். அது எப்படிங்க, இது எப்படி நம்புறதுன்னா, அதுக்கு அபிராமேந்திரியில ஒரு பாடல் உண்டு. வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் விரைமுடித்த ஐயன் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் அவமுடையார். உலகத்துல ஒரு பகுதியாவது கேட்பாங்க, ஒரு வட்ட கவுன்சிலர் வட்டத்தினுடைய ஒரு எம்எல்ஏவாவது ஆக்கிடுவாரு. இல்ல ஒரு கவுன்சிலர் ஆக்குனா போதுமே, கோடிக்கணக்கில் அடிக்கலாம்ல. வையம் துரகம், துரகம்னா அந்த காலத்துல யானை, இன்னைக்கு காரு. மதகரி துரகம்னா குதிரை, 2 வீலரு. அப்புறம் மதகரி யானை, ஒரு பெரிய இனோவா எர்டிகா இது மாதிரி, இல்ல ஒரு ஆடி காரு, இப்படி துரகம். வையம் துரகம் மதகரி மகுடம். இந்த முட்டா பசங்க வந்து எனக்கு கவர்மெண்ட் கொடுக்குற காசுல இவனுக்கு பைப் போட்டு தரதுக்கு இவன் எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பான். என்ன அந்த அளவுக்கு நமக்கு ஆளுமை கொடுப்பார். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை. எங்க போனாலுக்கும் நம்மளுக்கு ஜால்ரா அடிச்சு நம்மளை நடக்க விடாம தூக்கிட்டு போக தயாரா 10 பேர் பின்னாலேயே இருக்கும். என்ன சிவிகை பெய்யும் கனகம். நீங்க கேட்ட இடத்துல நீங்க போய் கவுன்சிலரா இருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டுல பைப் போட்டு தரான்னு இது வெளி உலகத்துக்கு சொல்ற அளவுக்கு கூட கல்வி திட்டம் இல்லாம பண்ணிட்டாங்க. நம்ம போய் என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு பைப் போட்டு நம்ம வாசல்ல தெரு பைப்பு போடுறதுக்குன்னு கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்குன்னா நம்ம போய் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து சாமி எங்க வாசப்படிக்கிட்டு போட்டுருங்க. இது யாரு? அந்த அரச வாழ்க்கை. அந்த கவுன்சிலரே ஒரு அரசன், சிற்றரசன் தான் அவன். ஆக வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம். நிறைய சைன் தான் பாக்குறோம் இல்ல. எங்க எங்க பகுதியில ஒரு கவுன்சிலர் அப்படி இப்படி இருந்தாரு. இன்னைக்கெல்லாம் இங்க கல்யாணத்துக்கு வந்தா அந்த அம்மா நகையை பார்த்து குண்டு குண்டா 4 பேர் பாதுகாப்பு போடுவாங்களா. ஒரு அம்மா கோயிலுக்கு போறாங்க, பின்னால 20 எஸ்காட்டு துப்பாக்கியோட. இதெல்லாம் எதனால கிடைச்சது? ஒரு பூர்வ ஜென்மத்தில் இறைவ அம்பிகையை மனமொழிமைகளால் வழிபட்டதுக்கு அம்பிகை கொடுத்து கெடுப்பா. இதெல்லாம் கொடுத்து பந்தா பண்ணி ஊழல் பண்ண வச்சு துரோகம் பண்ண வச்சு பொது காசை திங்க வச்சு வாரிசு உருப்படி இல்லாம வீட்டுல இருக்கிறது பூரா நான் எந்த தப்பு செஞ்சாலும் எங்க வீட்டுக்காரர் கண்டுக்க மாட்டாரு, எங்க குடும்பத்துல யாரும் கண்டுக்க, என் பையன் என்ன தப்பு பண்ணாலும் இப்படி நம்ம மூளையை மாத்தி குழப்பி இதெல்லாம் யார் செய்யறாரு? நம் பெருமான் செய்யறாரு. அந்த திருவடி செய்து என்ன அந்த பெருமான் ஒருத்தர் வந்து என்ன அடிக்கிறாருன்னா நான் போய் அவன் காலில் உழுவிட அவன் மன்னிச்சிருவாங்கிறாங்கல்ல. அதனாலதான் பெரியவங்க எல்லாம் இறைவனுடைய திருவடியில போய் சரணடைனாங்க. ஆக இந்த நல்வினை தீவினைகள் இதை உணராதபடி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே இறைவனை என்ன பண்றாரு? நம் தலையெழுத்துல எழுதுவார், இந்த காலகட்டத்துல இவனுக்கு சிவசிந்தனை வரணும், இதை பற்றக்கூடிய அறிவு வரணும், அதுக்கான செயல்களை செய்யணும்னு சாமி எழுதி வைக்கிறார். என்ன உங்கள் தலையெழுத்து என்ன பண்றாரு? இவன் இப்படியெல்லாம் ஆடி அட்டுழியம் பண்ணி அல்லது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து
போதுண்டா சாமி ரெண்டு இடத்துலயுமே என்ன ஒரு நல்ல செழிப்பா வாழ்ந்து அடுத்து மோசமான வாழும் பயந்தமா பிறவி வேண்டாமோ, ஊதாரித்தனமா வாழ்ந்தாலும் பிறவி என்ன நம்ம செஞ்ச பாவத்துக்கு அடுத்த பிறவி எவ்வளவு கொடூரமா நினைச்ச பிறவி வேண்டாமோ, எப்படியோ சப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஆக இதையெல்லாம் நம் வச்சு நம் தலையில எழுதி இறைவன் வைத்திருக்கிறார். ஆக நாம் என்ன செய்யணும்? அவருடைய திருவடிகளை சரணடைய வேண்டும். சரணன்னா இந்த முன்கூறிய தகுதி எல்லாம் இருந்தா அடைய முடியாது. எப்படி இருக்கணும்? நடுநிலைமை வீட்டு நெறியிலே ஒழுகும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அடுத்து ஒரு பிறவி வாய்க்க கூடாது, வீடு பேறு அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய நாம் பொய் பேசக்கூடாது, பித்தலாஸ்தம் பேசக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, அழுக்காறு அபா வெகுளி இன்னாச்சொல் இதையெல்லாம் நீக்கி வாழக்கூடிய அந்த தன்மையை உடையவர், இவருடைய திருவடி வணங்க தகுதியுடையவர். அது மட்டுமல்ல, நமக்கு முன்னால் ஒருவர் இருக்கிறார், அவரே எல்லா பொருளுக்கும் காரணமாக உள்ளவர். அவர் மாண்புமிக இந்த எல்லா நமக்குள் இருந்து நம்முடைய ஒவ்வொரு செய்களையும் தினமும் பார்த்து கொண்டு மனசுல இருந்து ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கார், வீட்டுக்குள்ள இருந்து ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் பிரபஞ்சத்துல நாம் பேசுற எல்லா வார்த்தையும் போய் பிரபஞ்சத்துல ஒடுங்குது சாமி. இல்லைன்னா எல்லாரும் பேசுறோம் அப்படியே எங்க மாயமா மறையுது இல்ல. இப்ப செல்லுக்கு முன்னால நான் பேசுறது காத்துல வந்து திருச்சிக்கு வருது, பெங்களூர் போகுது, எங்கெங்க போகுது இல்ல. அப்ப அது அங்க போய் என்ன ஆகுது? உங்க கையில செல்லுல பதிவாகிற மாதிரி அங்க இறைவன் ஒரு செல் வச்சிருப்பாரு, ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க டாட்ஸ்ல பதிவாகிட்டு இருக்கும் நம்ம செய்யலாம். இதை உணர்ந்து ஒழுக்கமா வாழணும். அது மட்டுமல்ல, என்ன நாம் இறைவனை பற்றும் பருவம் அடைய வேண்டும். இந்த பூமியிலே பிறந்து நமக்கு விருப்பப்பட்டதெல்லாம் அனுபவிச்சு எது நமக்கு இடையூறிய சுகம் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் சாமி தருவார். குழந்தையா இருக்கப்ப அம்மாவுடைய பால் அமுதம், பள்ளிக்கூடம் போகும் பொழுது கல்வி அமுதம், வேலைக்கு போகும் பொழுது செல்வம் அமுதம் இல்லையா? அதே போல என்ன இன்னொன்னு, திருமண காலத்திலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணிற்கு அமுதம் வாழக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை அமுதம். அதுக்கு பிறகு குழந்தைகள் அமுதம். இத்தனை அமுதங்கள் என்ன நாம் தகுதியுடனே எல்லா அமுதம் இல்லைன்னா விஷம்னு வச்சுங்க. இதுக்கே நாம் தகுதியுடையவனா இருக்கோம்னா இறைவனுடைய திருவடியை வழங்குவதற்கு தகுதி வேண்டும் அல்லவா? ஆக அங்கே இறைவனுடைய ஆதி மாண்பு என்னவெனில், எவ்வாறு நீங்கள் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுபோல இறைவன் அவருடைய அடியார்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருவடிகள் பேர் தருவார். எல்லாருக்கும் திருவடி பேர் கொடுத்தா அப்புறம் அந்த ஆளுக்கு என்ன வேலை? என்ன ஒரு அருமையான இன்னொரு பாடல் வரும் திருத்தாண்டகத்திலே, பாதம் தனிப்பார் மேல் வைத்த பாதர். இறைவனுடைய திருவடியிலே யார் தலை வைக்கிறார்களோ அவருடைய திருவடிகளை அந்த அடியார்களுக்கு தன் கால் திருவடியை காட்டக்கூடிய தன்மையுடையவர். பாதாளம் ஏழும் உருவ பாய்ந்த பாத, செல்வத்தினால் இறைவனை அடைந்து விடலாம் என்று செல்வத்தில் அதிபதியாகிய திருமாலி நான் பெரியவன் என்ற திருவண்ணாமலையிலே நின்ற பொழுது என் பாதத்தை பார் என்றார். பஞ்சி கீழமைத்தால் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. இதான் அந்த சம்பவத்தின் விளக்கம். எங்க அங்கதான் பாதாளம் ஏழு நிற்கீர் சொற்கழிவு பாதமலர் அப்படின்னு திருவாசகம் பேசும். என்ன ஏதும் படாவண்ணம் நின்ற பாதர். அவர் பாதத்துல எதுவுமே பட முடியாது. என்ன ஏழு உலகமாய் நின்ற ஏகபாதர். இந்த ஏழு உலகமும் சாமியுடைய தூக்கிய திருவடியில இருக்கு. அதனால அதுக்கு திருவடின்னு பேரு. அந்த ஊன்றிய பாதத்துக்கும் தூக்கிய திருவடிக்கும் இடையில ஏழு உலகமும் இயங்குது. சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மையம் எல்லா இடத்துக்கும் ஒரே கால் தான் நிக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த திருவடி சொல்லல, ஏழு உலகமுமாய்
நின்ற ஏகபாத ஒரு திருவடி மட்டும்தான் ஊன்றி இருக்கு. அந்த ஊன்றிய பாதத்துக்கும் தூக்கிய திருவடிக்கும் இடையிலே எவ்வளோ நம்ம எல்லாம் அடிட்டு இருப்போம். என்ன ஓத ஓதத்து ஒளிமடங்கி ஊரொண்டேறி ஒத்து உலகமெல்லாம் ஒடுங்கிய பின் வேதத்து ஒளி கொண்டு வீணை கேட்பார் போலும் வெண்காடு மேவிய விகிர்தனாரே என்று அந்த பாடல் வரும். அதாவது நாவுக்கரசர் எளிமையா பேசுவார். பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போயிட்டான். இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்ற எம் இறை நல் வீணையை வாசிக்குமே. அதாவது பிரளய காலத்துல பிரம்மம் போய் சேர்ந்துருவார் திருவடியில. அதே போல கருங்கடல் எல்லாரும் போயிட்டு ஒரே கலவரமாயி எல்லாம் ஐயோன்னு கத்தி எல்லா உயிர்களும் எங்கேயோ ஓடி அப்படியே கடல் விழுங்கி கொண்டிருக்கும் பிரபஞ்சம். அப்படி விழுங்குறப்ப நம்மால என்ன பண்றாரு, அந்த கடல் உள்ளிருக்கும் உயிர்கள் மீண்டு வருவதற்காக அப்படியே அமைதியா உட்கார்ந்து வீணை வாசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆக இங்கே இறைவன் அப்படி சிறப்புடையவர். எல்லாம் முடிந்தாலும் தான் முடியா தனித்தலைவர். அது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவர். நம்முடைய ராமலிங்க அவர்களார் மிக அழகா பேசுவார். அவருடைய எப்படிப்பட்ட இறைவன் அவர், பரம சுத்தாந்த வடிவினர். அவருக்கு இணைய சுத்தமானவரே கிடையாது. என்ன ஆனந்த அனுபூதிகம், ஆனந்தமான மேல்நிலை பெற்றவர், என்ன சிறந்த குணங்களை உடையவர், சதாசர்வ காலம் ஆனந்தமான மனதை உடையவர், சர்வ ஆனந்தமுடையவர், சத்தியமானவர், சார்ந்த சர்வாதார சர்வ மங்கள சர்வ சக்திதரம் என்று அளவிலா அதாவது அவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார், சர்வ மங்களமாக இருக்கிறார், சர்வ சக்திதரமாக எல்லா ஆற்றலுமாக இருக்கிறார். அவர் சகுனமாய் நிர்குணமாய் லட்சணமாய் அவலட்சணமாய் இப்படி பல்வேறு உருவங்களிலும் இருக்கிறார். என்ன தம்மை நிகர் மறையெல்லாம் இன்றளவும் என்ன பண்ணுது, அளவிட முடியல. அவரை அடைவதற்காக வேதங்களும் கீதங்களும் பாடி பாடி பதவி எதாலும் இறைவனை காண முடியவில்லை. அப்படிப்பட்டவர். என்ன தம்மை நிகர் மறையலாம் இன்னும் அளவிடதின்ற சங்கரன். அவரால் அளவிடவே முடியல. பேசிட்டே இருக்கு, அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு. என்ன அனாதி ஆதி, எது முடிவானதோ அதற்கு ஆதியானவன் சிவன். சாமகீத பிரியன். அந்த ராவணன் சம்பவத்துல அவனுடைய கை விரலை வீணை அழக்கி நரம்பை எடுத்து சாமகீதம் பாட அருள் செய்தவன். என்ன செயவென தொண்டர் இதயமலர் மேவிய சடாமருடன். யார் இறைவனை ஜெய ஜெய என்று வாழ்த்துகிறார்களோ அப்படிப்பட்ட தொண்டருடைய இதய மலரிலே மேவிய சடாமுடியை உடையவன் தொண்டரும் இனத்தகத்தான் என்று பேசும். என்ன அரகர செயன நம்ம கிண்டல் அடிக்க வெற்றி நமச்சிவாய வாழ்க சொல்லவே கிட்டத்தட்ட 1986 இருந்து பவானில இருந்து கத்திக்கிட்டே கிடக்குறேன். அதை சொல்றதுக்கே சிலருக்கு சாமி தகுதி கொடுக்க ஆச்சரியமான விஷயம். அந்த ஜெய ஜெய என்பது அவ்வளவு கஷ்டமான விஷயம் போல. யார் இதை சொல்வார்கள் என்றால் செயசெய என்னும் தொண்டர் இறைவன் வாழ்க என்று சொல்வது. ஜெயன் என வெற்றி அடையட்டும், இறைவனுடைய புகழ் வெற்றி அடையட்டும், இறைவன் வெற்றி தலைவன் வெற்றி அடைய வேண்டும் என்று தொண்டன் தானே கூறுவார், அடியார் கூற மாட்டார்ல்ல. ஆக சயசை என்னும் தொண்டர் இருதய மலரிலே மேவினன் அங்கே உட்கார்ந்திருக்கிற சடாமகுடன். அது மட்டுமல்ல, மதன தகனன். இந்த நம்ம ஆளு சூரபத்மன் ரொம்ப
ஒரு நிலையில போய் கடுமையா தேவர்களையும் அவரை எல்லாரையும் கொடுமை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாமிய யாரா இருந்தாலும் நேரங்காலம் தொந்தரவு பண்ணா இம்சை தானே. இந்த பிரம்மன் விஷ்ணு எல்லாம் போய் இது மாதிரி சூரபத்மனுடைய தொந்தரவு தாங்க முடியல. அதனால நீ போய் அந்த சிவன் தியானத்துல இருக்காரு, அம்பாள் ஒரு பக்கம் கோச்சு போயிட்டாங்க. சிவபெருமானுக்கு கொஞ்சம் உன்னுடைய வேலையை காட்டுப்பா, அவர் கண்ணை திறந்து அம்பிகையை தேட வைங்கிறாரு. இவன் போனா சொன்னா அந்த ஆள் ரொம்ப கோபக்காரப்பா, போட்டு தள்ளிடுவாரு, என்ன பண்றதுன்னா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகம் உய்ய வேண்டும், உலக உயிர்கள் எல்லாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் நீ ஒருவன் அப்படின்னு இழுக்கிறார் மகாவிஷ்ணு. ஒரு குடும்பத்துக்காகவே ஒருத்தன் தன்னை பலியிட்டுக் கொள்ளலாம் எனும் பொழுது இந்த உலகத்திற்காக போய் அந்த மதனன் என்ன பண்றான், அந்த காமதேவன் போய் ஒரு அம்பை விடுறார். சாமி நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அருகில் இருந்த மதனன் என்ன ஆயிட்டான், தகனம் ஆயிட்டான், எரிஞ்சு போயிட்டான். அந்த ஒளி கீச்சுக்கள் அந்த நெற்றியிலிருந்து கிளம்பி தீப்பிழம்பு சரவண கோயிலை விழுந்து முருகப்பெருமானாக வருகிறது. ஆக மதனனை அழித்தாலும் மகனை என்ற தகுதியுடைய உயிர்களுக்காக நம்ம ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் உண்டு. ஆதிசங்கர் சொல்லுவார், ஒரு கல்யாண பத்திரிகையில பார்த்தேன், மணமக்களை எப்படி வாழ்த்த வேண்டும் என்று ஆதிசங்கருடைய ஸ்லோகம். அது தமிழ் விளக்கம் சுருக்கமா சொல்லியிருந்தேன். பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் திருக்கைலாய மலையிலே நடக்கிறது. அங்கே மலையத்துவ சபாண்டியன் நின்றுட்டு இருக்காரு, எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்முடைய மதுரையில் மீனாட்சின்னு வச்சுக்குமே, இங்கதான மலையத்துவ சென்றிருந்தான். மீனாட்சி திருமணம் நடக்கு. அங்க போயிட்டு அம்பிகைக்கு மெட்டி அணிவித்து அம்மியில காலை வச்சு அருந்ததி காட்ட பெருமான் மேல கைய நீட்டுன்னு அவ்வாள் மூஞ்ச பார்த்ததும் ஒரு குறு சிரிப்பு சிரித்தாரா சிவபெருமான். என்ன அதை பார்த்துட்டு ஆதிசங்கரர் சொல்றாரு, மணமக்களை எப்படி வாழ்த்த வேண்டும் என்று. காமனை காய்ந்த நானே இந்த பெண்ணின் பாதத்தை பற்றி இருக்கிறேன் சாமி ஒரு தரம் நினைச்சாராம். ஒரு கணம் அவருக்கே சிரிப்பு வந்துருச்சா. ஐயோ, என்ன காமதகனன் நமக்கு பேரு, மதன தகனன்னு பேரு, நம்ம போய் இந்த பிள்ளை காலை பிடிச்சிட்டுமேன்னு ஒரு கணம் தன்னை உணர்ந்து சிரிச்சாராம். அப்புறம் நடந்தெல்லாம் தெரியும் இல்லையா. இவனா இந்த பொம்பளை கோச்சுக்கும், அவங்க அப்போட்டு நான் போய் இந்த குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டான்னு போய் ஏதோ வேண்டாத வேலை பண்ணோம். அப்புறம் மறுபடியும் காஞ்சிபுரத்துல பிறந்து காமாட்சியா வாழும். இந்த பிள்ளைங்களே இப்படித்தான் அம்பாள் மாதிரி தானே இருப்பாங்க. ஏன் அப்படி வாழ்த்த சொன்னார்னு அதுல இருக்கு. காலை பிடிச்சிட்ட எது வேண்டும் என்ற நீதியை இந்த கதையினால் கூறிய பெருமான். தெரியும், சூரியன் சேகரன் அவரை தலையில சூடிட்டார். அது ஏற்கனவே பார்த்தோம். தட்சனுக்கு 28 பெண்கள், முதல் பெண் தாட்சாயணி, அவளை சாமி கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் அம்பாளுடைய கொழுந்தனார் சந்திரசேகரனுக்கு மீதி இருக்கிற 27 பிள்ளைங்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அதுல ஒரு பெண்கிட்ட மட்டும் இவர் ரொம்ப அன்பு காட்டும். மற்ற பிள்ளைங்க அவங்க அப்பங்கிட்ட சொல்ல சந்திரனை என்ன பண்ணிட்டாரு, சாபம் சந்திரனுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. புடி சாபம்ட்டாரு டக்குன்னு. நம்மால என்ன பண்ணாரு, என்ன இருந்தாலும் தம் பங்காளி இல்லையா, எடுத்து தலையில் வைத்து அருள் செய்தார். நீ எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் மன்னிக்க கூடியவர் இறைவன் என்று உணர்த்துவதற்காக யார் என்ன சாபம் கொடுத்தாலும் என்னை சரணடைந்தால் நான் காப்பேன் என்பதற்காக இந்த சந்திரனை தலையிலே அணிந்தவர் இடப வாகனன். இடபம் ஏற்கனவே பார்த்தோம். அறக்கடவுள் உலக பிரளய காலத்து இறைவனை தாங்குவதற்காக, என்றும் இறைவனை பிரியாமல் இருப்பதற்காக விடையாக மாறியது, இடபமாக மாறியது.
அந்த அந்த அறமாகிய வாகனத்தில் அமர்ந்ததனால் இறைவனுக்கு அறவாழின்னு பேரு. அறத்தின் மேல் வாழ்பவன், தர்மத்தின் மேல் வாழ்பவன் பேரு. நம்ம தர்மத்தின் படி வாழாமல் இறைவனுடைய திருவடி எங்க போய் பார்க்கிறது? எப்படி வணங்க தலை கிடைக்கும்? வணங்க இறைவன் நமக்கு தலை வைத்தாலும் தலை வைக்க பாதம் காட்டணும் இல்ல. ஆக அறவழியை அந்தனாக பெருமான் இருக்கின்றார். கங்காதரன் என்ன ஒரு பெரிய சிவபக்தன், பகீரதன் பேரு. இந்தியா முழுக்க நீர் இல்லாம அவன் ஆட்சி செய்த பாரத தேசம் நீர்வளம் குன்றி இருக்கு. ஆகாச கங்கை பூமியில் வர வைக்கிறதுக்காக போய் கடும் தவம் செய்கிறார். தவத்தின் விளைவாக ஆகாச கங்கை தரையில் இறங்குகிறது. அது வரும் வேகத்தை பார்த்து பயந்து போன பகீரதன் நம் பெருமானை சரணடைகிறார். பெருமான் உடனே தன்னுடைய ஜடாமுடியை விரித்து தலையை ஒரு சொல்லிட்டு அந்த கங்கை போய் தலையில கட்டுண்டு சிறு அருவி போல் கொட்டும். இது பாத யாத்திரையாக திருக்கைலாயம். இப்ப அந்த வழியில போறாங்களே என்ன தெரியல. நாங்க போனப்ப அந்த வழியா போனா கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்துல இருந்து ஓங்காளிங்கிற பேர்ல அப்படியே அந்த ஓன்னு ஓசையோட கங்கா மாதா மேல இருந்து கீழே வருவா. அந்த மலை முகடும் அந்த இதுவும் பாத்தீங்களா, இறைவனுடைய ஜடமுடியில இருந்து கங்கை உற்பத்தி ஆகிற ஒரு தோற்றம் தரும். அப்படிப்பட்ட கங்காதரன். அப்புறம் அவர் சிறப்புகளை தெரிஞ்சாதானே சாமி திருவடி நம்ம உண்மையா நேசிக்க முடியும். இப்படிப்பட்டவர் இத்தனை பேருக்கு அருள் செய்தார், எனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படி கேட்க முடியும்ல, நம்ப முடியும்ல. அதனால் இறைவனுடைய பேரருள் கருணையினால் அந்த திருவடியை பார்ப்பதற்கு முன்பாக திருவள்ளுவருடைய பாதத்தை தெரிஞ்சதுக்கு முன்னால அந்த பாதத்துக்குரிய எல்லார் காலையும் போய் கும்பிட முடியுமான்னு. கல்யாண வீட்டுல அத்தனை பேர் வராங்க, ஏன் அப்பா அம்மா காலில் மட்டும் விழ சொல்றாங்க? 2 பேரும் அவங்கள காப்பாத்திய தகுதி உடையவர். அப்ப இறைவனை வணங்க தகுதி இருந்தவர்கள் தானே நாம் போய் வணங்க முடியும். நாம் வணங்கக்கூடிய ஆள் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு. ஏனெனில் அது நிறைய இருக்கு. நான் ஒரு 5 நாள் இந்த வகுப்பையே முடிச்சிடலான்னு ஒரு திட்டம் போட்டிருந்தேன். ஆனா இந்த ஆள் விடமாட்டார் போல இருக்கு. ஆகவே இந்த பதிவு இன்னும் சில காலம் தொடரும் என்று நம்புகிறேன். எல்லாமல்ல என் தந்தை மேட்டு மீனாசக்கடாத பெருமானதுக்கு உறுதுறை பணி அவருடைய திருவடியை சிந்தித்து, ஏனெனில் பேசுவது அவர். நமக்கு அவ்வளவுலாம் இந்த உடலுக்கு அவ்வளவு இது கிடையாது. ஆக எல்லாமல் என் தந்தை மேட்டு மீனாசக்கடாத பெருமானின் பேரருள் எல்லோருக்கும் கிடைத்து எல்வனின் கல்வியை அடைந்து அறிந்து அதை வணங்கக்கூடிய தகுதி அவருடைய பாதத்தை நம்ம முன்னால வந்தாதான் சாமி பாதத்தை வணங்க முடியும் இல்ல. அப்ப முன்னால அவர் வரணும்னா நமக்கு நம்ம இல்லங்கள் தோறும் பேசும். இங்கு நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே. நம்ம வீட்டுக்கே வந்து வாசல் நின்றுடே என் காலத்தோடுன்னு சொல்லுவாராம் சாமி. என் காலை கும்பிட்டுக்கடா அப்படின்பாராம். நாட்டில மணிவாசம் சொல்லுது, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை நங்கள் அரசே அடியோமுக்கு ஆரம்பி என்ன கண்ணுக்கு யானை பாடி வரும் திருவம்பாவையில. ஆக அவர் வருமளவுக்கு நம்மை தயார் செய்து கொள்ள திருவள்ளுவர் வேண்டி அமைகிறோம். நமச்சிவாய எல்லா உயிரிடமும் நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. சொல்லுங்க கைலாஷ். ஐயா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை நீங்க எடுத்து பேசியிருக்கீங்க. அந்த தகுதியை நம்ம வளர்த்திக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஐயோ, தகுதி இல்லைன்னு எதையுமே அறிய முடியாத. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. எத்தனை அமைச்சர் இருக்காங்க, ஆனா மாணிக்க வாசகருக்கு அவரே தானே தேடி போனார் குருவா. ஆமா, சாமிதானே தேடி போனாரு. இங்க எத்தனை அமைச்சர் உலகத்துல இருக்கிறாங்க, யாருக்காவது வந்தாரா? வரவே இல்லையா? வரவே இல்லையா? உண்மைதாங்க. அருமையான ஒரு புரிதல், அருமையான ஒரு பதிவு. திருநாவுக்கரசரை தேடி போனாரு, சுந்தரரை தேடி போனாரு, ஞான சம்பந்தருக்கு அம்பாள் தான் பால் கொடுத்தா, சாமி எதுவுமே செய்யல. என்ன 2 பேரும் தாங்க வந்தாங்க. இல்ல, அவர் தோடு போட்டிருந்தா அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா தான் குழந்தைக்கு தெரியும், அப்பா கண்டுக்காது. சாமி சொல்றாரு, பையன் அழுகுறான், போய் பால் கொடுத்துட்டு வாங்க.
ம் ம் அம்பாள் வந்து கொடுக்குறா, அப்படித்தான் கதை. பெரிய புராணம் அப்படித்தான் கூறு. ம் 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 அம்பிகை வந்து தானே ஞானப்பால் கொடு, அம்மையப்பர் வந்தா கொடுக்குறாங்க. இல்லைங்கய்யா. அப்ப அவருக்கு சாமி நேர்ல வந்து செஞ்ச மாதிரி தெரியல. ம் ம் ஆனா அவருக்கு நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தால் நல்லூர் பெருமானார் நல்லவாறுங்கிறாருல்ல ம் நாவுக்கரசர். ஆமாங்க. ராமலிங்கார் கூட அவருடைய திருவருட்பால திருவடி தந்தார் அப்படிங்கிறாரு. ம் 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 ஒரு 3 பேரோ 4 பேரோ தான் சாமி திருவடி. அதுவும் எப்படி அவர் பாதம்ங்கிற வார்த்தையே வரல, திருவடின்னு வருது. ஏன்னா ஏகபாத பூமியில் உயிர்கள் நடமாற காலை ஊனி கால் மேல அந்த சராசரங்கள் இயங்கிட்டு அந்த காலை அவர் எடுக்க மாட்டாருல்ல. தூக்கிய திருவடி தான் எல்லாம் செய்யுது. சென்ட்ரல் யூனிவர்ஸ் வந்து தூக்கிய திருவடி மையத்துல இருக்கான், சிதம்பரத்துல இல்ல. சாமியுடைய தூக்கிய திருவடி இருக்குல்ல, நீங்க அந்த ரிசர்ச் ஆர்டிகல் படிச்சு பாருங்க தெரியும். சாமி தூக்கிய திருவடியில சென்ட்ரு பாயிண்ட்ல இருக்கான். அப்படிதான். ஐயா இப்போ அந்த ஜெயசையா, அந்த சேசையா சொல்றீங்களே, சொன்னீங்களேங்க ஐயா, அந்த சேசையான்னு வாழ்த்துனா நமச்சிவாய வாழ்க்கை வச்சு சொன்னீங்களேங்க ஐயா. ஜெயசையன்னா என்ன, வெற்றி அடையட்டும், வெற்றி அது வருமே. யாருங்க அப்படி சொல்றா? ஆதிசங்கராங்க? இல்லம்மா, அது திருமுறையிலே வருது. செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு வருது இல்ல. ஆமாங்கய்யா. போற்றி இதிகாசத்துல வருது வருதா இல்லையா? செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ள திருமுறையில தான் இருக்கு. ஆமாங்க. ஆமா. அப்புறம் அது போய் ஆதிசங்கர் வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. இங்க கை மேலேயே சொல்லிட்டு இருக்காருல்ல பக்கத்துல இருந்த மணிவாசகர். அதாங்க. அதான். தலைவன் வெற்றி அடையப்போது வெற்றி அடையணும். செயன் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு கதறாரு இல்ல. வந்து செய்ய அதனாலதான் அவர் அத வள்ளல் பெருமான் வந்து தெளிவா இந்த மாதிரி சொல்றாரு. செய்ய செய்யவேணும் தொண்டர் இதய மலர் மேவிய சடாமகுடன் மதன தகனன் சந்திரசேகரன் இடவவாகனன் கங்காதரன் சூளபாணி இறைவன் தனிமுதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சயம்பு மாதேவன் அமலன், அவருக்கு அவ்வளோ இருக்கு. ஆண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழுமன் தங்களுக்கு அருள் ஆண்டவன் தன் நிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலம் எனும் ஒரு வில்லவன் தட்சிணாமூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்டமூர்த்தியானோன் தலைமை பெரு கணநாயகன் புழகன் அழகன் மெய்சாமி நம் தேவதேவன் சம்புவேதன் பிறப்பிழான் முடிவிழான் தானும் முக்கங்களுடையான் சதுரன். ஊர்பட்ட அம்சம் இப்படி அதுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய விளக்கம். ஐயோ, இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு பெருமான் எனக்கு அருள் கொடுத்தது நான் செய்த தவம். இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? இல்ல கண்டிப்பா கண்டிப்பாங்க. இன்னைக்கு நீ சொன்ன விஷயமே வந்து அந்த அந்த இது அந்த நிலையில் நம்ம இருக்கணும். திருவடி அடைங்க அடைங்கன்னா திருவடி நீயே அடையிற திருவாசம் பேசுறே. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை நங்கள் அரசை அடியோமும் ஆரமுதை பாடி கசிந்தன்பார் உன்னைக்கு நின்றுருகை ஆமாட்டோம். வருதா இல்லையா? ஆமாங்கய்யா. பாடாரா இல்லையா? ஆமா. எப்படியாப்ப மணிவாசே இங்க எல்லாமே நம்மகிட்ட கொட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. நம்ம சும்மா எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு விஷயங்கள் திருவாசகத்துல சும்மா பாட்டு பாடி துணி சுத்தி ஆட்டாடிக்கிட்டு இருந்தா வந்துருவாரா என்ன? தகுதி வளர்த்தணும்.
எவ்வளவு அருமையான திருவாசகத்துல என்ன இல்ல ம் இல்ல கண்டிப்பா. ஆஹ் எப்படியாப்பட்ட ஒரு இதுகள் எல்லாம் திருவாசகத்துல நமக்கு எவ்வளவு வழிகாட்டுதல் இருக்குமா. ம் இங்கு நம் இல்லம் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை தங்கள் அரசை அடியோமுக்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி கசிந்துள்ளம் உள்னு திருப்பள்ளி எழுச்சியில வரும்னு நினைக்கிறேன். அதே இன்னொரு இடத்துல திருப்பள்ளி எழுச்சி அது திருவம்பாவையில அது வரும். திருப்பள்ளி எழுச்சியில அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய்ங்கிறாரு. அவரு இங்க ஆட்கொள்வார். நீங்க ஒன்னும் அங்கெல்லாம் போக தேவையில்லை. சாமியா தேடி வருவார். ஆமா அப்படித்தானே சொல்றாங்க. அப்படித்தான்பா சொல்றாங்க. அப்படித்தானே சொல்றாங்க. ஆமாங்கய்யா. அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாயின்னு தானே சொல்றாரு. நம்ம அங்க போறது கஷ்டமா இருந்தாலும் இங்க வர்றது ஈஸி. புரியுதுங்க. நம்ம அங்க போறது எவ்வளவு தவம் அது இதுன்னு என்னமா சொல்லி தொலைறாங்க இல்லையா. திருவடி பற்றி சிந்திக்கவே அது இது வேணுங்கிறாங்க. கண்டிப்பா இல்ல கட்டாயமாங்கய்யா. செங்கணவன்பால் திசைமன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாளதாக கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் என்ன பெண்ணே இப்படி தூங்கிட்டு இருக்க ஆண்டால் வாசப்படி நின்னுட்டு இருக்கான். இல்ல ஐயோ எங்க பிள்ளைங்களுக்கு வகுப்பு எடுக்கிறப்பெல்லாம் நீங்க எங்க கூட இல்லாத விட்டீங்க. எங்க பிள்ளைங்க அன்னைக்கு ஒவ்வொருத்தியா அங்கிள் இன்னைக்கு நான் தான் தூங்குற பொண்ணு அப்படிக்கும். ஒரு சுகம் அப்படியே கலந்து உணர்ந்து உருகி உள்னை கேங்கி திருமுறை படிக்கும். சும்மா படிச்சார். இதையவே தனியா பல பதிவா கொண்டு போகணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பாடல்கள் மேற்கோள் காமிச்சு நிறைய விளக்கங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதையவே நீங்க சொன்ன மாதிரி தனித்தனியா கட் பண்ணி அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் போட்டாதாங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இது திருமுறைகள் பதிவுகள் கிடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த ஆள் நினைச்சாதான் நடக்கும். அந்த ஆள் ஒரு திருட்டு பையன் உள்ளங்க அவர் கல்வாய் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காள் வெளியே சொன்னாதான். சுப்பிரமணியம் ஐயா. ஐயா வணக்கம். நமச்சிவாயா. தகுதிகள் சொல்லிட்டீங்கய்யா. தகுதி எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாலே பாடம் நடத்திருக்கிறீங்க. ஆக தகுதி இல்லாம நம்ம திரும்படி நினைக்க கூடாதுங்கிற ஒரு இல்ல தகுதி இருக்கனால இப்ப நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்ல வரேன். சரிங்க ரைட்டுங்க. சரிங்க. தகுதி இல்லாதப்ப இதை கேட்கும் தவமே இல்லையே நம்மளுக்கு. இல்ல இப்ப அடியனுக்கு சொல்லும் தவம் இல்ல. உங்களுக்கும் உங்க சூழ்நிலை தெரியாது. அடியனுக்கு சொல்லும் தகுதி இல்லாத இருந்திருக்கு. அதனால சாமி சொல்ல இதுல பேச விடல. இன்னைக்கு கேட்கிற தகுதி இருக்குதாங்க. அவ சொல்ற தகுதி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சாமி அடியேன் ஐயா உலகம் முழுக்க எத்தனை கோடானு கோடி பேர் இந்த வகுப்பை எத்தனை பேர் கூர்ந்து கவனிச்சு இதெல்லாம் உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலீங்களே. நான் உங்க குரூப் ஐயா அதாங்க இப்போ போற்றி திருவகவல்ல சொல்றாருலங்க ஐயா, தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகிறதுக்கு முன்னாடி எத்தனையிலும் தப்பிச்சு வந்தேன்னு. அப்ப அவரே அந்த தெய்வம்ங்கிற சித்தம் உண்டாகிறதுக்கே அத்தனை விஷயத்துல இருந்து தப்பிச்சு வந்தண்டான்னு சொல்றாருலங்கய்யா. எல்லாம் இன்னைக்கு இந்த குழுவிலேயே ஆரம்பத்துல இருந்து நம்ம குழு நிறைய பேர் இந்த குழுல இல்ல தெரியுமா? அதாங்க புதுசா நிறைய பேர் கேக்குறாங்க தெரியுமா? ஆமாங்க ஐயா. நமச்சிவாயம் வாழ்க. சொன்னாயா இங்க நம்ம பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு இது போல கலந்துரை நிகழ்ச்சி கலந்துக்கு திருவாசனை பத்தி ரொம்ப நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க. ராஜா எனக்கு
கேட்க மாட்டாங்க ஐயா, நம்ம என்ன செய்யறது? அவங்க எல்லாம் இப்பதாம்மா ஏதோ ஒரு கிளாஸ்ல இருக்காங்க, நம்ம ஏதோ 2ஆம் கிளாஸ். இல்லங்க ஐயா, நான் 0 ஐயா, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இல்ல ஐயா. இல்ல அப்படி எல்லாம் நீங்களே சொல்லிட்டு எப்படி ஐயா? என்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் ஐயா, அங்க நான்வெஜ். அன்னைக்கு ஒரு அம்மா வந்திருந்த சிவன் கோயிலுக்கு வர அம்மா வந்திருந்தது. என்னவா சாப்பிடு நினைச்சு, இல்லக்கா அவனுக்கு தெரியும் நான் சாப்பிட மாட்டேன்னு. இருந்தாலும் வெஜ் இருக்கா சாப்பிடுவா நினைச்சு, இல்லம்மா பரவாயில்ல கரண்ட் மிக்ஸ் ஆயிடும், நான் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். இன்னொரு அம்மா என்ன சொல்லுது, இந்த வயசுலயே இந்த பொண்ணு பஜனை பாடுறது கோயில உட்காந்துருது தகுதி இருக்கிறதுனாலதான் இதை திருவடி. அப்படிலாம் இல்ல, எனக்கு பிடிக்கல நான் விட்டுட்டேன், எனக்கு திருவாசகம் பிடிச்சிருக்கு நான் கோயிலுக்கு போய் பாடுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, சரிம்மா உனக்கு என்ன வயசாயிடுச்சு, நாங்க நினைச்சுக்குவோம் வெளியே போயிட்டு எல்லா வயசானவங்க, நீ மட்டும் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு இவங்க நினைச்சுக்குவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு காதல் திருவிழா போயிருந்தேன், அங்க நடந்த நிகழ்வு இது போல. அதுக்குள்ள நாங்க எல்லாருக்கும் சொல்றோம் இது போல இந்த கிளாஸ் நாளை டெய்லி பேசுவங்களை பத்தி பேசிக்குவோம். ஐயா ஐயா பண்ற ஸ்பீச் எவ்வளவு நல்லா இருக்கு, ஐயா எவ்வளவு நல்லா நம்ம கிளாஸ் சொல்லி தராரு, ஆனா வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வகுப்பு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நடத்திட்டு இருக்குது. ஆமாங்க ஐயா, நிச்சயம் ஐயா, நிச்சயம். அத வந்து நீங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அந்த மனிதரோட தொடர்புள்ளவர நம்ம எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல குருஞான சம்பந்தர்கிட்ட குருஞான சம்பந்தர் நமக்கு இறைவனை பத்தி சொல்ல மாட்டான்னு ஏங்கி தொலைச்சுமா என்னவோ எல்லாம் வந்து இப்படி சோறு சாப்பிடுற நேரத்துல கதை அடிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் சோறு முக்கியம், இதெல்லாம் முக்கியம் ஐயா. சோறு அப்புறம் சாப்பிடலாம், சோறுல தண்ணி குடிச்சுட்டு படுக்கலாம் ஐயா. ஏங்க சோறு முக்கியம் இல்ல, நீங்க சொல்றது இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா எங்களுக்கு. நாங்க முயற்சி பண்றோம், இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும், இதை தெரிஞ்சுக்கிறோம். அது நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஐயா கிட்ட, அதை நீங்க பண்ணுங்க ஐயா, தனியா போடுங்க, யூடியூப் பண்ண ஆரம்பிக்கலாம். தனியா அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அது அந்த சைவ நன்னீர் பிற்பாடு வரும், இப்ப வராது. அந்த திருவிழா வரும். நாங்க அப்புறமா எல்லாருக்கும் நாங்க சொல்றோம், நீங்க அதை அனுப்பிச்சிக்கலாக்கா, எல்லாருக்கும் நாங்க ஷேர் பண்றோம், எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு நாங்க எல்லாரும் ஷேர் பண்றோம். இல்ல நீங்க இப்ப அந்த சைவ நன்னீர் கைலாசம் அனுப்பிச்சுட்டு ஆமாங்க ஐயா. அதுல 1ல இருந்து ஃபர்ஸ்ட் அதை ஷேர் பண்ணுங்க. திருவிளையாட முடிஞ்ச நடக்கிற சித்தாந்த வகுப்பு வரும் அதுல. ஆமாங்க வருதுங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க அந்த பதிவுகளை அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க ஐயா, அனுப்புறேங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. உடம்பு உஷாரா பாத்துக்கங்க, உடம்பு அது பாட்டுல சிவனையும் கிடக்குது. இல்ல ஐயா, நீங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க ஐயா, பாத்துக்கங்க. பெரியவங்களா பாட்டிங்களா ஆசீர்வாதம் பண்ணா நல்லா எங்களுக்கு அந்த முக்கியம் ஐயா. உடம்பு சொல்லி அதனால்தான் ஐயா கேட்டேன். அது வந்துட்டு அப்பப்ப சரியில்லாத சரியாயிக்கணும். சரிங்க ஐயா, சரிங்க. உடம்புக்குள்ள குடி இருக்கிறது அப்பப்ப பலகீனமாயிடாரா, அதனால அப்பப்ப கொஞ்சம் தலைச்சு போயிடுது. சரிங்க நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நீங்க நடத்துறது ஒரு ஆய்வுக்குரிய வகுப்புங்க. நீங்க நடத்துறது இது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. நம்ம குரூப்ல நம்பர் கம்மியா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆய்வு தொகுதி அல்லது ஆய்வு படிப்பு நீங்க பண்ணி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால கேட்போர் கம்மியா தான் இருப்போம். இருக்கணும். ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பந்தம் நம்மள எப்படி சேர்த்து விட்டுருக்குங்க. சாத்தியம் இல்லைங்க, சாத்தியம் இல்லை. அதனால நிறைய பேர் இல்லைங்கிறத நாங்க உணர்ந்து 10 குட்டி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க ஐயா. ஐயா நீங்க 1000 பேர் கதை கேட்டு ஆடி பாடிட்டு போதோட 2 பேரும் உருப்படியா சந்தோஷம், நம்பிக்கை நன்றிங்க. இன்னொரு சந்தேகம் ஐயா, இந்த சங்கரர் நீங்க சொன்னீங்கல்ல, சங்கரர் காமாட்சி அம்மன் அங்க நிறுவிய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு, லகரி எல்லாம் பாடியிருக்காரு. சிவனை பத்தி ஏதாவது பாடியிருக்காருங்களா?
நிறைய பாடியிருக்காரு இருக்காரா? சரி, நிறைய சரி. பாடியிருக்காரு. அதெல்லாம் சான்ஸ்கிரிட் தான் இருக்குதுங்களா, தமிழ் இல்ல? இல்ல, பண்டைய தமிழ்ல இருக்கு. இருக்குங்களா? சரிங்க சரி. கேரளாக்காரர் தானே அவர்? கேரளாக்காரர் தானே? பண்டைய சேரநாட்டுக்காரர் தானே அவரு? அப்ப கேரளாடு தமிழ் இருக்கு. அவரு ஐயர் கிடையாது, பறையர். ஆமா ஆமா, ரைட் ரைட் ரைட். அதனால வந்து சிவனை பத்தி நிறைய பாடி இருக்காருங்க. இருக்கு, ஓகே. நிறைய இருக்குங்க. சிவாஷ்டகம் எல்லாம் அந்த பிரம்மபுராரி லகரி சொல்றாங்க, காமாட்சி அம்மன் சொல்றாங்க, அப்புறம் அவர் போய் நிறுவி அந்த பவுண்டேஷன்லாம் சொல்றாங்க. இந்த பாட்டுக்கு அது எதுவும் வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்ற பிறகுதான் சங்கரர் வந்து சிதம்பரம் நடராஜா மேல 1008 திருநாமங்களோடு மகா வாக்கியம் எழுதியிருக்கார். சரிங்க சரிங்க. புது மிக மிக புதிய செய்திங்க. 10,000 இத தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. இது சொன்னீங்களே, இருக்கிறது. சரிங்க, நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். சிதம்பரம் நடராஜரை பத்தி பாடியிருக்காருங்கிறது ஒரு பெரிய புது செய்திங்க. இது முக்கிய புதிய செய்தி தான் இது. நடராஜ அஷ்டகம் எல்லாம் இருக்கு, 8 நாள் லட்சணமா இருக்கு. சரிங்க சரிங்க சரி, கிடைக்கும் பார்ப்போம். இப்ப மீனாட்சி பஞ்சரத்னம் அப்படின்னா சுப்பிரமணிய அஷ்டகம், சரிங்க பஞ்சரத்ன மாலை நிறைய இருக்குங்க. சரிங்க சரிங்க சரி. ஆதிசங்கருடைய அந்த அஷ்டகம் அது இதை வச்சுதான் வள்ளல் சின்னதா பாட்டு படிப்பான். ஓஹோ, சரிங்க சரிங்க சரிங்க. திருவடி புகழ்ச்சி முழுக்க ஆதிசங்கருடைய 10,008 போற்றியில அர்ச்சனையில இருந்து வள்ளல் பெருமானை எடுத்திருக்காரு. சரிங்க சரிங்க சரிங்க. அவர் அங்கிருந்து எடுத்துதான் போட்டிருக்காருங்க. அதுல நிறைய அந்த புதிய தமிழ் வார்த்தைகள் வரும். சரிங்க சரிங்க சரி. அதனால வந்து ஓதாது உணர்ந்தவரும் அவர்கிட்ட இருந்து எடுத்து போட்டிருக்காருங்கிறது ஒரு செய்தி இல்லைங்க, எங்களுக்கு முக்கியமான செய்தி ஆச்சு. இல்ல அவரு எல்லாம் ஓதாமல் அவர் அதுக்கு பிறகு ஞானம் கொடுத்த பிறகு தேடி இருப்பாரு இல்ல. ஆமாங்க ஆமா. உணர்ந்து 9 வயதில் பாடிய பிறகு இதெல்லாம் வருதுங்க. அது பிறகு திருவாசத்தையும் எடுத்திருக்காருல்ல அவரு. ஆமா, திருவாசம் திருக்குறள் எடுத்தாலும் பாடுறாரு. ஆமாங்க ஆமாங்க. அப்பரடிகள் பத்தி பேசுறாரு எல்லாத்தையும். ஆமாங்க. அந்த வல்லம்பெருமான் நிறைய செஞ்சிருக்காரு, அதெல்லாம் வெளியே வரல. நீ சொன்னீங்களா மறைக்கப்பட்டு விடுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதான்